அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய நாஞ்சில் நாடன் அவர்களுடைய கதை 5 4. காலை 5 மணி இருக்கும். அப்போ மிஸ்டர் எஸ்கே முத்து நாகர்கோவில் பேருந்து நிலையத்துக்கு வந்து சேர்றாரு. எங்க பார்த்தாலும் ஒரே நீலமயமா இருந்துச்சு. பேருந்து நிலையத்திற்கு எதுக்கால இருந்த நித்யானந்த விலாஸ் காஃபி சாப்பாடு ஹோட்டல்ல மட்டும் 4-5 டிரைவர், கண்டக்டர்கள், 1-2 அதிகாலை பயணிகள் இருந்தாங்க. வண்டியிலிருந்து இறங்கி அதோட விழாவிலிருந்து எடுக்கப்படும் பெட்டிகளுக்காக காத்து நின்றுட்டு இருந்தான். முகத்தில் இருந்த குளிர் நீல கண்ணாடியை கழுத்தின பின்னாடி தான் பெட்டிகள் அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சுது. ஒரு ஏர் பேக், சஃபாரி சூட்கேஸ், விஐபி ப்ரீப் கேஜ் என 3 பெட்டி கொண்டு வந்திருக்கா. இறக்கி வைக்கிற வரைக்கும் இடது கையில் கூலிங் கிளாஸோட காம்பை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே பல்லால் அதை பொய்க்கடி கடிச்சுக்கிட்டே நின்னவன் பெட்டியை பார்த்த உடனே பேண்ட் பாக்கெட்ல இருந்து மணி பர்ஸ் எடுத்தான். ஜிப் மூட்னு அதன் வாயை திறந்து மடிக்கப்படாமல் முழுசாக இருந்த புதிய நோட்டுகளில் 10, 5, 2ன்னு தள்ளி ஒரு ₹1 தாளை உருவி அந்த பெட்டிகளை இறக்கி வச்சவங்கிட்ட நீட்டினான். இப்போ அவனுக்கு ஒரு யோசனை. நாகர்கோயிலிருந்து உடனே ஊருக்கு போகிறதா, இல்லை ஏதாவது லாட்ஜில் தங்கி ஷேவ் பண்ணி குளித்து உடை மாற்றிட்டு 10 மணிக்கு மேலே போகிறதா. சொந்த ஊரான ஈசாந்தி மங்கலம் அங்கிருந்து வெறும் 4 மைல் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த வழியாக பஸ் நிறையா இருக்குது. ஆனால் 3 வருஷத்துக்கு பின்னாடி பம்பாயிலிருந்து வர்றவன் பஸ்ஸில் போகிறதா, அது நம்ம கௌரவத்துக்கு இழுக்கல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. டாக்ஸியில் போவதானாலும் இப்போ போனால் 6 மணிக்கே ஊரில் போய் இறங்கிடலாம். ஆனால் 6 மணிக்கு ஊரில் போய் இறங்குனா காலங்காத்தால் தெருமுற்றத்தில் சாணி தண்ணீர் தொளிக்கிற சில பொம்பளைக அப்படியே கண்ணை நிமித்தி பார்ப்பாங்க. அதை தவிர வேற என்ன அதில் கவர்ச்சி இருக்க போகுது? நம்ம போகிறது பலரோட பார்வையில் பட்டா தானே இந்த புதுசாக வாங்கின ஏர் பேக்கு, சஃபாரி, விஐபி, சோலோ ஷூ, டபுள் நிட்டட் பேண்ட்டு, பாம்பே டையிங், 130 ரூபாய்க்கு வாங்கின இந்த கூலிங் கிளாஸு, இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கும். அதனால் பேசாமல் லாட்ஜில் தங்கி குளித்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அங்கே இருக்கிற ஒரு கூலியை பிடிச்சி பக்கத்தில் இருக்க ரகுவிலாஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கில் போய் இறங்குறான். அப்படியே போய் குளித்து உடையெல்லாம் மாற்றிட்டு ஒரு பகல் பூக்க ஆரம்பிச்சுது. சுமார் ஒரு 10:30 மணிக்கு ரூமை காலி பண்ணிட்டு படிக்கட்டில் இறங்கி வர்றான். அப்படியே அவன் தோற்றத்திலையும் சில மாற்றங்கள் இருக்குது. அப்படியே பாக்கெட்லேருந்து எட்டி எட்டி பார்க்குற தங்க முலாமிட்ட ஹீரோ 70 பேனா, அதுக்குள்ளே இருந்தபடி மறைவாக காட்சி தரும் ரோத்மேன்ஸ் கிங் சைஸ் சிகரெட்டுகள் 20 கொண்ட ஒரு பெட்டி, நேஷ்னல் பானாசோனிக் அப்படிங்கிற பேர் கொண்ட ஜப்பானில் தயாரான டிரான்சிஸ்டர் கம் கேசட் பிளேயர், அப்படியே முன்னாடி நெற்றி முடிய கோதி பின்னாடி தள்ளி சொன்னபடி கேட்காம அது ஷாம்பு குளியல்ல கண்டபடி அலையிறத மனசுக்குள்ள ரசித்தபடியே லாட்ஜ் வாசலுக்கு வந்து நிற்கிறான். தூத்துக்குடிக்கு அடுத்த வண்டி எப்போ அப்படின்னு ஒரு கண்டக்டர் ஒருவரை போட்டு தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருந்த கிராமத்து ஆட்கள் இவன் பரப்புன அந்த அலை வாசனையிலிருந்து திரும்பி பார்க்குறாங்க. இது என்ன புதுசா மணக்கு அப்படின்னு மூக்கு நிறைய இழுத்து சுவாசிச்சுட்டு எஸ்கே முத்துவை ஒரு பயபக்தியோட பார்க்குறாங்க. ஒரு கையில் டிரான்சிஸ்டர், இன்னொரு கையில் ப்ரீஃப் கேஜ், அவனும் பின்னாடி தலை சுமட்டு சாமான்களோட குளியாளுகளுமா வந்ததை கவனிச்சது டாக்ஸி ஒன்று மெல்ல நகர்ந்து அவன் பக்கத்தில் வந்துச்சு. ஜாமான்களை எல்லாம் டிக்கியில் ஏற்றிட்டு ப்ரீஃப் கேஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே சீட்டில் சாஞ்சு உக்காந்துக்கிட்டான். முத்து தியேட்டரை தாண்டி சிபிஐ ஹாஸ்பிட்டல், புத்தேரி, எரச்சகுளம் இப்படியே தாண்டி போயிட்டே இருக்கு. உள்ள அந்த ப்ரீஃப் கேஜ் திறந்து ஒரு ஆங்கில சினிமா பத்திரிக்கையை அவனை கையில் எடுத்து அப்படியே புரட்ட தொடங்கினான். படிக்கிறது நோக்கம் இல்லை, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும். அப்படியே புரட்டி பார்க்கறது, வெளியே வேடிக்கை பார்க்கறது. அவங்க ஊரான ஈசாந்தி மங்கலத்தை நெருங்கின உடனேவே அவனுக்கு ஒரு புதிய பரபரப்பு அவனை தொத்திக்கிச்சு. பத்திரிக்கையை மூடி வச்சுட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறா, அதோ 2 மருத மரம் தெரியுது பாருங்கோ, அங்கே நிறுத்தினா போதும், கொஞ்சம் மெதுவாக போங்க, அங்கே நிறுத்திட்டு 2 ஹாரன் கொடுங்க, யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்கிறான். எஸ்கே முத்துவோட வீடு ரோட்டோர வீடில், மெயின் ரோட்ல இருந்து கிழக்க உள்ள அப்படியே போய் அந்த முக்கு வீடு தான் இவனோட வீடு. அந்த முக்குக்குள்ளே கார் நுழையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நுழைஞ்சாலும் மேலேறி வர்றங்கிறது நினச்சே பார்க்க முடியாது. மெயின் ரோட்டுக்கு மேற்குப்புறமாக நின்ன மருத மரங்களும் அதை தொட்டுக்கிட்டு ஓடின கால்வாயோ, அதில் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிற ஆண்கள், பெண்கள்,
மருதமரத்துக்கு நேர்கிழக்கா இருந்த காளி கோவில், காளி கோவிலோட படிப்புறையில தாயக்கட்டம், நாயும் புலியும் போன்ற வீர விளையாட்டுகள்ல மெய்மறந்தோர் எல்லாருமே கார் சத்தம், ஹாரன் சத்தம் கேட்டது ஒட்டுக்கா திரும்பி பார்க்க டாக்ஸி வந்து நிக்குது. எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது இவனுக்கு ஒரு சந்தோஷம். நின்ன உடனே 3 முறை ஹாரன் அடிக்குது. அந்த வழியா கார் போறது புதுசு இல்லைன்னாலும் குறிப்பார்த்த அணில் அடிச்ச மாதிரி அங்க வந்து நின்னது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. கார்ல இருந்து வர்றது யாரா இருக்கும் அப்படின்னு எல்லாம் அப்படியே முனைப்பா காருக்குள்ள எட்டி எட்டி பாக்குறாங்க. அப்படியே இடது கையில பெட்டியும் 2 நெடுக்குவாட்டுல மடிக்கப்பட்ட படம் போட்ட ஆங்கில பத்திரிக்குமா கார்ல இருந்து இறங்கி சித்திர திருநாள் மகாராஜா போல சுத்தி முத்தி ஒரு பார்வை பார்த்து ஜிப் வச்ச மணி பர்ஸை திறந்து ரூபாய் எடுத்து டிரைவர் கிட்ட நீட்டுறான். இது யார் இது அப்படின்னு தெரியாத வியப்புல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீல கண்ணாடி, களைஞ்ச முன்னாடி செகை, சிதுக்கிய வரப்பு போல திட்டவட்டமான மீசை, இந்தி சினிமா நாயகமோல பேண்ட் சட்டை. யாரா இது அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு ஒருத்த அடையாளம் கண்டுபிடிச்சு, அட இது நம்ம காத்தமுத்துல அப்படின்னு சொல்றா. அட ஆமா அவன்தான். அட செரிக்கவில்லை. ஆனா அடையாளமே தெரியலையே, என்னன்னு மாறி போயிட்டான். பரட்ட தலையும் ஊழமுக்குமா திரிஞ்ச பயல் இல்லவன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஏதோ ஒரு அசிங்கத்தை சொதக்குன்னு முதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சே, இப்படியா நம்மளை ஞாபகம் வச்சிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்ட்டு பேசாம அப்படியே அமைதியா இறங்குறான். யாரோ ஒருவர் வேகமா ஓடி வந்து பேகு பெட்டி எல்லாம் தூக்கிட்டாங்க. அப்படியே இவன் அந்த ஷூ சத்தம் கேட்க சரக் சரக்குன்னு சாரப்பாம்பு ஊடுற மாதிரி சத்தம் கேட்க காத்தமுத்து பின்னால, அட இவன் கிழக்கு எங்கேயோ இருக்கான்னு சொன்னால அவன் தானா, பையன் ஆளாயிட்டாண்ட அப்படின்னு பேசிட்டே வராங்க. அட இங்க கிடந்தா அந்த 8 மரக்கா விதப்பாட்டையும் உழுதுகிட்டு 2 எருமையெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு கிடக்கணும். பின்ன இங்கன கிடந்தா எவன் தான் உருப்பிடுவான். நல்லா சம்பா அரிசி சோறு சால புளி மிளகும் தின்னு ருசி கண்டாச்சுன்னா ஈரமண்ணா விளங்குவான். எங்கேயாம் போய் 4 காசு பார்க்கணும்ல அப்படின்னு எசக்கியப்பன் சொல்ல சொல்ல எல்லாரும் கேட்டுட்டு வர்றாங்க. அட அவன் சொல்லல கூட நான் நம்மள பார்த்துக்கோ ரொம்ப தான் டாபு விடுகான்னு நினைச்சுப்பிட்டேன். மாசம் சொலைய 100 ரூபா அனுப்புடாருன்னா பார்த்துக்கியேன். பையல பார்த்த பிறகுல தெரியி காரியக்காரன் தாண்டா அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இவனை முன்னாடி விட்டு பின்னாடி பேசிட்டு வர்றது இவனுக்கு அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குது. அப்படியே ரொம்ப கௌரவத்தோட வீட்டுக்கு நடந்து போறான் எஸ்கே முத்து. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வடக்க இருந்து நாகர்கோயிலுக்கு போகும் பஸ் நிறுத்தத்துல ஒரு சின்ன கும்பலே நிக்குது. 1-2 கிசுப்புக்கு சத்தம் மட்டும் கேக்குது. கண்ணெல்லாம் கலங்கி செவந்தது. நாசி வெடைச்சபடி எஸ்கே முத்துவோட அம்மா எங்கேயோ நிக்காக பார்த்துக்கிட்டு, அப்பாவும் கண்ணில் கலங்கின கண்ணை காட்டிக்காம அங்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் ஊருக்கு போறா அப்படிங்கிற நினப்புல அதிகமா வாலாட்டாம அடங்கி நின்ன தம்பி தங்க. எஸ்கே முத்து பக்கத்துல சூட்கேஸு, பம்பாயில கிடைக்காத அரும்பொருட்கள் கொண்ட பனையோல கடவம் 4 புறமும் கொச்சக்கயிறுல வரிஞ்சு போய் சேருவதை வர அவிழாம இருக்க கட்டப்பட்டு தெரிஞ்சு பிதுங்குச்சு. அதை மேல பெருங்காய பையி, பார்த்தா திருநெல்வேலி தொடங்கி பம்பாய் வரைக்குமான சாப்பாட்டு பொட்டலம், வரும்போது இருந்தது மாதிரி இல்லாம நெத்தியில பூசின சுடலமாடன் கோயில் திருநீரு, அதை மேல பத்ரகாளி கோயில் குங்குமம். ஆனா எஸ்கே முத்துவோட கண்ணில் ஒரு வெறுமையும் துயரமும் அப்படியே கலந்து ஒரு மாதிரியா நின்றுட்டு இருந்தா. பத்திரமா போயிட்டு வாப்பா, போனது எழுதி போடு, டிக்கெட்டை மறந்துடாத, ராத்திரியில ரயில்ல உறங்கிராத, செலவாதிக்கு கிளவாதிக்கு போனாலும் யாருக்கிட்டையும் சொல்லி ஏப்சிக்கிட்டு போ அப்படின்னு அப்பாவோட அறிமுறைகள். காத்தமுத்து என்ன புறப்பட்டாச்சா, இல்லாட்டி இங்கன கிடந்து என்னத்துக்கு, நம்ம பையலுக்கும் அங்கே என்னமா ஒரு சான்ஸ் உண்டுன்னா பாருடே, 6th பாஸ் ஆயிருக்கான் அப்படின்னு ஒரு தகப்பனார் பரிந்துரை செய்கிறாரு. மக்கா போனால நம்ம பூலிங்கத்து மச்சினனை போய் பார்த்து நான் சொன்னதை ஞாபகமா சொல்லு, இந்த பூவில் முடியாதான் அடுத்த பூவில் வேணும்னா பார்க்கலாம்னு சொல்லு, வெள்ளை குருணிக்கு என்ன ஒரு ஐட்டுன்னு இருக்குன்னு சொல்லு. என்ன சரி போயிட்டு வா, போய் விவரமா லெட்டர் எழுது அப்படின்னு ஒரு கோரிக்கை. அப்போ போய் வீடெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு எழுது போடு, உனக்கு அத்தானு எப்படியும் ஆவணியில் கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு சொல்லுக, கண்டமனம் செய்யாட்டியும் உள்ளதுக்குள்ளே செய்வாக, மெத்தனமாக இருந்துராத அப்படின்னு அம்மா 18ஆம் முறையா ஞாபகப்படுத்துறா. வாழை குலைகளை மேலையும் மனித குலைகளை உள்ளையும் திணிச்சுக்கிட்டு கீரிப்பால நாகர்கோயில் பஸ் ஒன்று நிற்காம விரைஞ்சு சீறி போச்சு. சவ சந்தைக்கு முறையில்லா,
கார் கிடைக்காது போல இருக்கே, 12க்கு திட்டுவள வண்டி உண்டு, அது வந்துன்னா கொள்ளலாம், எல்லாரையும் ஏற்றிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. மணி பார்க்க மணிக்கட்டை இப்படின்னு எஸ்கே முத்து திருப்புறா. அங்கே வாட்ச் இல்லாமல் கை மூலியாக இருந்துச்சு. பகீர்னு இருந்துச்சு அவனுக்கு. சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு கரெக்டாக திட்டவிளை வண்டி வந்துச்சு. நின்ன வண்டியில் சாமான்களை ஏற்றி அவனையும் ஏற்றி விட்டு அப்பாவும் ஏறினார். டிக்கெட் வாங்கின போது இன்னும் 3 வருஷம் ஊருக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சான். பம்பாயிலிருந்து வந்த ஆடம்பரத்தில் சொந்தக்காரங்க வீடு ஒன்று விடாமல் போய் வந்து கண்டபடி சினிமாவு கலைஞ்சதில், கன்னியாகுமரி பத்மநாபுரம் சுற்றுதில் உடம்பு மேலு கருத்து போயிருச்சு. உடல் சற்று கனத்துருச்சு. அயில கருவாடு, புளிமுளம், நெத்திலி அவியல், திரச்சி மீன் தீயல் சாப்பிட்டது ஒன்றும் வீண் போகலை. ஆனாலும் ஒரே மாசத்துல 12 ரூபா 100 ரூபாயும் வெங்காயம் உரிச்சதை போல ஒன்றுமில்லாமல் போய் கடைசியில் டிக்கெட் வாங்கவும் காசு இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அம்மாட்ட சொல்லு படிக்கல் வீட்டில் 100 ரூபாய் கடன் வாங்கினது. அது அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். நாகர்கோயில் இறங்கி திருநெல்வேலி பஸ்ஸில் அவனை ஏற்றிட்டு பஸ் புறப்பட்டது கண்ணு கலங்க கையசைக்கிறாரு அப்பா. ஒழுகுனச்சேரி தாண்டினதும் எஸ்கே முத்துவோட மனசு கூட்டி கழிக்குது. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வர்றக்கான ஏற்பாட்டில் ஒரு சீட்டு சேர்ந்து பிடிச்ச சீட்டில் இன்னும் 28 மாதம் சீட்டு கட்டணும். மாதம் முழுசா 50 ரூபா. தவணையில் வாங்கின கை கடிகாரத்துக்கு சிலக்க வேண்டிய கப்பமே இன்னும் கிடக்குது. அதையும் அனுபவிக்க முடியாமல் அக்காலை கட்டின உரிமையில் அத்தா எடுத்துக்கிட்டு நீ போய் எங்க வேற ஒன்று வாங்கிக்கடே அப்படிங்கும்போது ஒன்றும் மறுக்க முடியல. அட இதெல்லாம் போக கூட வசிக்கிற குத்தாலத்துக்கிட்ட இருந்து இரவல் வாங்கிட்டு வந்த டிரான்சிஸ்டர் கேசட் பிளேயரை தங்க கணவர் டபக்குன்னு பிடுங்கிட்டாரு. வேணும்னா பணம் தந்துடுதே அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் எப்படி பணம் வாங்க, கை கழுவி விட்டுட்டாரு. அடுத்த முறை வாங்கிட்டு வரேன்னு சொன்னா யாரு தான் கேக்குதா? இந்த கடனை எல்லாம் கழிக்க இன்னும் எத்தனை வருஷம்? மசால் தோசா, ஊத்தாப்பம், எக் பிளேட், வடா, சாம்பார், தீன் அப்படின்னு நாம் ஹோட்டலில் கூச்சலிடணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அவன் கண்ணெல்லாம் கலங்கி கசியுது. அருமாந்த பிள்ளை தூரத்தொலைக்கு போகிறோம்னு வருத்தப்படுது அப்படின்னு பக்கத்து இருக்கையில் இருக்கிற பெரியவர் மனசுக்குள்ள அனுதாபம் சிந்தினார். இப்படின்னு ஒரு கதையை ரொம்ப அழகாக வெளியே வேலை செய்யக்கூடியவனுடைய பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். வாசித்து பாருங்கள். நாஞ்சில் நாடனுடைய கதைகள் மிக மிக அருமையாக இருக்கும். நாஞ்சில் நாட்டின் மனம் வீசும்படியாக இருக்கும். வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.